ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு இன்னும் 40 நாட்களே உள்ள நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விநாயகர் சிலை தயாரிக்கும் பணிகள் வேகம் எடுத்துள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் ஈச்சடி, கூழியான் விடுதி, மழையூர் உள்ளிட்ட பகுதிகளில் விநாயகர் சிலை தயாரிக்கும் தொழில் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நெருங்கி வருவதால் உள்ளூர் கலைஞர்கள் முதல் வடமாநில தொழிலாளர்கள் வரை அனைவரும் விநாயகர் சிலைகளை வடிவமைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். 1 அடி முதல் 10 அடி வரையிலான விநாயகர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டு சிறப்பான முறையில் தயாரிக்கப்படுகின்றன. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போன்ற ரசாயன பொருட்களை தவிர்த்து தேங்காய் நார், பேப்பர் கூழ் மற்றும் களிமண் கொண்டு முற்றிலும் இயற்கையான முறையில் மட்டுமே சிலைகள் செய்யப்படுகின்றன. வழக்கமான விநாயகர் சிலைகளோடு இந்த ஆண்டு மிக்கி மவுஸ் பிள்ளையார், சிங்க பிள்ளையார், ராஜ பிள்ளையார் மற்றும் அன்னப்பறவை பிள்ளையார் என புது வடிவங்களில் சிலைகள் தயாராகி வருகின்றன. களிமண், வண்ணங்கள் மற்றும் தொழிலாளர்களின் கூலி உயர்வு காரணமாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிலைகளின் விலை 20% வரை உயர்ந்துள்ளதாக சிலை தயாரிப்பாளர்கள் கூறுகின்றனர். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கொஞ்சம் ரேட்டு டிஃபரெண்ட் ஆகும் சார். ஏன்னா இந்த இதெல்லாம் பெயின்லாம் விலையெல்லாம் கொஞ்சம் ஏற்றிருக்காங்க. அது அதே மாதிரி அந்த கட்டையெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கட்டை அடித்து தான் இது பண்ணணும். அதில் அந்த ஆசாரி கூலியெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறாங்க. அதனால் எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி தான் கொஞ்சம் அதிகமாகும், ரொம்ப அதிகமாகாது. சிலைகள் தயாரிப்பில் உள்ள நேர்த்தியினாலும் சூழலுக்கு உகந்த இயற்கை முறை என்பதினாலும் தஞ்சை, திருச்சி போன்ற பக்கத்து மாவட்டங்களிலிருந்தும் ஆர்டர்கள் குவிந்து வருவதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.